தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமல் வீரவங்ச சத்தியாகிரக போராட்டம், நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக தமிழரசுக் கட்சி ஆதரவு அளிக்காது. பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் பேருந்து காரும் மோதி விபத்து, 4 பலி. காத்தான்குடி படுகொலை, தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் சர்ச்சை பேச்சு, கொதிநிலையில் தமிழர்கள். உலக சந்தையில் எகிரும் தங்கம் வெள்ளி விலைகள். கனடா நிதியமைச்சர் அமெரிக்கா விஜயம். டொரண்டோ நகரில் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டத்தில் மோதல், 8 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி அமைச்சரும் நாட்டின் பிரதமருமான ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவு அளிக்காது என அதன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது: பிரதமர் பதவியில் இருந்தும் கல்வி அமைச்சர் பதவியில் இருந்தும் ஹரணி அமரசூரியவை பதவி நீக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதுடன் அதற்கான கையெழுத்தையும் சேகரித்து வருகின்றனர். எனினும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் இலங்கை தமிழரசுக் கட்சி கையெழுத்திடாது என தெரிவித்துள்ளார். ஹரணி அமரசூரிய பெண் பிரதமர் என்ற அடிப்படையிலும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான சரியான ஆதாரங்களை எவரும் வெளியிடாமை ஆகிய காரணங்களுக்காக அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எமது கட்சியினர் கையெழுத்திடவில்லை என தெரிவித்துள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவை பதவி விலக வேண்டும் என கூறி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழுவொன்று இன்று காலை சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழு இசுருபாய கல்வி அமைச்சிற்கு முன்பாக ஆரம்பித்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் தொடர்பில் கடுவில நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி வீதியை மறிக்காத வகையிலும் உயர்தர பயிற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாதெனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று மாலை பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் முரசுமூட்டை பகுதியில் பேருந்தும் காரும் மோதியதில் 4 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விஸ்வமடு பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த காரும் வவுனியாவிலிருந்து விஸ்வமடு நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது காரில் 5 பேர் பயணித்துள்ள நிலையில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். முரசுமூட்டை பகுதியில் நடந்த விபத்தில் காரில் சென்ற 4 சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் ஒருவர் விடுதலை புலிகள் தொடர்பில் பேசியிருந்தமை ஈழத்தமிழர்களை கொதிநிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. 1990 ஆகஸ்ட் 3 காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை சிங்கள தரப்பால் அரங்கேற்றியதை மறைத்து விடுதலை புலிகள் மீது பழி விழுந்தது. எனினும் விடுதலை புலிகள் அவ்வாறான கொடூரத்தை செய்யவில்லை என்பது காத்தான்குடி இஸ்லாமிய மக்களுக்கும் தெரிந்த உண்மை. இந்நிலையில் காத்தான்குடியிலுள்ள பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களை கொன்று குவித்ததாக கூறியுள்ளமை ஈழத்தமிழர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அதேவேளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஈழத்தமிழர்களுக்கு தாயை போன்றவர் என்றும் இன்றும் ஈழத்தமிழர்கள் தாயை இழந்து பரிதவித்து நிற்பதாகவும் பெருமைப்படுத்தி பேசியிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் ஒருவர் காத்தான்குடி படுகொலையை விடுதலை புலிகள் செய்ததாக அரசியல் மேடையில் கூறியுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் கூறுகின்றன. இதன்படி உலகின் பிரதான சந்தைகளில் தங்கத்தின் விலை 4600 அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதுடன் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலையும் $84 தாண்டிய நிலையில் பதிவாகியுள்ளது. கடந்த ஒரு நாளில் நியூயார்க் வர்த்தக பரிமாற்றத்தில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2% அதிகரித்து $4612 பதிவாகியுள்ளது.
லண்டன் சந்தையிலும் தங்கத்தின் விலை சுமார் 2% அதிகரிப்புடன் $4,600 தாண்டியுள்ளது. இதேவேளை நியூயார்க் வர்த்தக பரிமாற்றத்தில் வெள்ளியின் விலை சுமார் 5% அதிகரித்துள்ளது. இதன்படி 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை $84 காணப்பட்டது. லண்டன் சந்தையிலும் வெள்ளியின் விலை பாரியளவில் அதிகரித்துள்ளதுடன் அதுவும் $84 பதிவாகியுள்ளது. இதேவேளை உள்நாட்டு சந்தையிலும் இன்று தங்கத்தின் விலை $3,000 அதிகரித்துள்ளது. இதன்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை $3,65,000 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை $3,37,600 பதிவாகியுள்ளது. கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஜாம்போன் அமெரிக்கா விஜயம் செய்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முக்கிய கனிமங்கள் தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் தங்கியுள்ளார். அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ஒரே சிந்தனையை கொண்ட பிற நாடுகளின் பிரதிநிதிகளுடன் ஷாம்பியன் சந்திப்புகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க நிதியமைச்சர் தலைமையில் நடைபெறும் முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலிகள் குறித்த நிதியமைச்சர்கள் கூட்டத்திலும் ஷாம்பெயின் பங்கேற்க உள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவின் டொரண்டோ நகர மையத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தின் போது 8 பேரை கைது செய்து 29 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. பிற்பகல் சுமார் 2 மணியளவில் குயின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் பே ஸ்ட்ரீட் சந்திப்பிற்கு அருகிலுள்ள நாதன் பிலிப்ஸ் ஸ்கொயரில் நடைபெற்ற போராட்டத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கு எதிராக நடைபெற்ற இந்த பேரணியில் பலர் கலந்து கொண்டனர். அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் அதிகாரிகள் போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தாலும் சிலர் குழப்பம் ஏற்படுத்தியதுடன் மற்ற பங்கேற்பாளர்களையும் இறுதியில் காவல்துறை அதிகாரிகளையும் தாக்கியதாக கூறப்பட்டுள்ளது. சனிக்கிழமை நடைபெற்ற போராட்டங்களில் முன்னணியில் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு ரொடென்டோ காவல்துறை தலைவர் மைரன் டெம்கியூ நன்றி தெரிவித்தார். காவல்துறை அதிகாரிகள் மீது அல்லது யார் மீதும் மேற்கொள்ளப்படும் இத்தகைய வன்முறை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறினார். மக்களை பாதுகாப்பதற்காகவே அதிகாரிகள் பணியாற்றுகின்றார்கள். தாக்குதல்களுக்கு உள்ளாகாமல் தங்கள் கடமைகளை செய்யும் உரிமை அவர்களுக்கும் உள்ளதெனவும் தெரிவித்தார். சட்டத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் சட்டப்படி காரணங்கள் உள்ளபோது எங்கு நடந்தாலும் போராட்டக்காரர்களாக இருந்தாலும் எதிர்ப்பு போராட்டக்காரர்களாக இருந்தாலும் கைது மற்றும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருமண விழாவிற்கு பின் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிலிருந்த எரிவாயு உருளை வெடித்ததில் புது மணமக்கள் இருவரும் உயிரிழந்த சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள், திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் என மேலும் 6 அந்த வெடிப்பில் உயிரிழந்ததுடன் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த துயரம் பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. வெடிப்பு காரணமாக வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்ததில் பலரும் இடிபாடுகளில் சிக்கினர். மீட்பு பணியாளர்கள் அவர்களை மீட்டு தூக்கு படுக்கைகளில் கொண்டு சென்றனர். எரிவாயு கசிவு காரணமாக வெடிப்பு நேர்ந்ததாக அவசரகால உதவி பணியாளர்கள் தெரிவித்தனர். இந்த வெடிப்பில் அருகிலிருந்த 3 வீடுகளும் சேதமடைந்தன. முதல் நாளான சனிக்கிழமை தான் தம் மகனின் திருமணம் நடந்ததாக ஹனீப் கூறினார். வெடிப்பு நேர்ந்தபோது புது மணமக்கள், குடும்பத்தினர், விருந்தினர்கள் ஆகியோர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்ததாக அவர் கூறினார். இந்நிலையில் திருமண கொண்டாட்ட நிகழ்வு துயரத்தில் முடிந்தது நெஞ்சை உலுக்குவதாக உள்ளதென்று பாகிஸ்தான் மேலவை தலைவர் யூசுப் ரசா கிலானி தெரிவித்துள்ளார். அதே சமயம் பாதுகாப்பற்ற முறையில் எரிவாயு உருளைகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.